எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து எப்படி பிகினர்ஸ் வந்து ஐஷேடோஸ் அப்ளை பண்ணுறது அப்படின்றத தான் சொல்ல போகிறேன். பேசிக்காக எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் நான் இன்னைக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். இது வந்து நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க. கேட்ட அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி வந்து நான் நிறைய அந்த மாதிரி பிரைட் கலர்ஸ் வச்சு தான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஏன்னா கொஞ்சம் பார்க்கும்போது இன்னும் சுலபமாக இருக்கும் பிளெண்டிங் எப்படி பண்ணோம் அப்படின்றது. ரொம்ப சாஃப்ட் கலர்ஸ் வந்து கிளியராக வந்து சொல்லி கொடுக்கறதுக்கு பார்க்குறதுக்கும் வந்து கிளியராக தெரியணும் இல்லைங்களா? அதனால நான் பிரைட் கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணி சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்குலாம் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஐஷேடோஸ் வந்து என்னென்னலாம் நான் இன்றைக்கி பண்ணி காமிக்க போகிறேன்றதை முதல்ல சொல்லிடுறேன். நான் பிரைட் ஐஷேடோஸ் தான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணி காமிக்க போகிறேன். ஏன்னா அது வந்து இன்னும் பிளெண்டிங் காமிக்கிறதுக்கு ஒன்றுமே சுலபமாக இருக்கும், உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். அதனால் முதல்ல இந்த மாதிரி ஒரு கோல்டு ஐஷேடோ, இது வந்து ஜார்டானாவோடது. அதுக்கப்புறம் இந்த பிங்க் ஐஷேடோ மேக்கோடது. இந்த பேலட்லேருந்து ஐஷேடோஸ் யூஸ் பண்ணேன். பிரைட் கலர்ஸ் எதுக்கு பண்ணுறேன்னா நல்ல பிளெண்டிங் தெரியறதுக்கு தான் பண்ணுறேன். இதுதான் நீங்கள் இந்த ஷேடோஸ் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட்டு காமிக்கிறதுக்கு. இப்போ முதல்ல ஐஷேடோஸ் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இது என்ன ஐ பார்ட்ஸ் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கண்ணோட பார்ட்ஸ் என்னன்னு. ஏன்னா நான் அப்படி தான் வந்து எந்த மேக்கப் டியூட்டோரியல் நீங்கள் பார்த்தாலும் அப்படி தான் வந்து பேசுவாங்க, அப்படி தான் சொல்லுவாங்க. என்னென்னா இதுதான் வந்து ஐலிட். இந்த பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இந்த பகுதி உள்ள இது எல்லாமே வந்து லிட்டு அப்படிம்பாங்க, எல்ஐடி லிட். இது வந்து அப்பர் லிட், இது வந்து லோவர் லிட். சரிங்களா? இதே வந்து 3 பகுதியாக பிரிப்பாங்க. ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். உள்ள, நடுவில், வெளியில். இன்னர் லிட், மிடில் லிட், அவுட்டர் லிட். அதே மாதிரி தான், இன்னர் லிட், மிடில் லிட், அவுட்டர் லிட். அவ்வளோதான். லிட்டு தான் மெயின். அது வந்து இப்படிலாம் சொல்கிறது. எங்கே அப்ளை பண்ணோன்னா இன்னர் லிட்டில் பண்ணணும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இப்போ இந்த பகுதி இருக்குங்களா, அந்த போன் மாதிரி எலும்பு இருக்குது இல்லைங்களா, இந்த பகுதி, இந்த லிட்டுக்கு மேலே இந்த பகுதி தான் வந்து க்ரீஸ் அப்படிம்பாங்க. அதே மாதிரி இன்னர் க்ரீஸ், மிடில் க்ரீஸ், அவுட்டர் க்ரீஸ், அந்த மாதிரி. இதுதான் வந்து க்ரீஸ். இந்த க்ரீஸுக்கு மேலேயும் ஐப்ரோஸு கீழேயும் இருக்கிறது தான் வந்து ஐப்ரோ போன் அப்படிம்பாங்க. இதுதான் ஃபுல்லாகவே ஐப்ரோ போன், இது பூராவே. சரி இதுங்களா? இது வந்து இன்னர் லிட். ஓகே. அப்புறம் இன்னொன்று, இதுதான் வந்து அப்பர் வாட்டர் லைனும்பாங்க. இது வந்து லோவர் வாட்டர் லைன், காஜல்லாம் பண்ணுறதுக்கு. இந்த இடம், அந்த ஐலேஷ் இருக்குது இல்லைங்களா, இது பேர் ஐலேஷு. இதுக்கு பக்கத்தில் இருக்க ஏரியாவில் தான் நம்ம காஜல் போடுவோம் இல்லைங்களா, ஐலைன் பண்ணுவோம். அது பேர் வந்து அப்பர் வாட்டர் லைன். இங்கே உள்ளே இருக்கிறது வந்து லோவர் வாட்டர் லைன். இதுதான் ஃபுல்லாக ஐ பார்ட்ஸு. ஸோ அதனால் நான் வந்து இப்போ நான் ஐஷேடோ அப்ளை பண்ணும்போது அந்த பார்ட்ஸை நான் வந்து நோக்கி தான் எல்லாத்தையுமே வந்து நான் சொல்லுவேன். இப்போ அடுத்தது வந்து ப்ரஷஸ். ஐ மேக்கப்புக்கு தேவையான ப்ரஷஸ். இப்போ ஃபுல் மேக்கப்புக்கும் தேவையான மேக்கப் ப்ரஷஸ், பேசிக் மேக்கப் ப்ரஷஸ் உங்களுக்கு தெரியும்னா இந்த ஐ பட்டனில் போட்டுன்னு பாருங்கள். இது வந்து ஐக்கு. இப்போ வந்து இந்த லிட்டு சொன்னேன் இல்லைங்களா, லிட்டுக்கு வந்து எப்பவுமே ஃப்ளாட்டாக தட்டையாக இருக்கிற ப்ரஷ் தான் வந்து பயன்படுத்தணும். இங்கே பாருங்கள், இது வந்து தட்டையாக இருக்குது இல்லைங்களா, அப்படியே தட்டையாக. இது வந்து கர்வாகவும் இருக்கலாம், ஃப்ளாட்டாகவும் இருக்கலாம், எப்படி வேணால், இப்படியும் இருக்கலாம், இப்படி கூட இருக்கலாம். ஆனால் தட்டையாக இருக்கணும் இப்படி, அதுதான். இது வந்து இதை விட கொஞ்சம் பெருசு. அதே மாதிரி தான், தட்டையாக இருக்குது ஆனால் இதை விட கொஞ்சம் பெருசு, அவ்வளோவே தான். இது வந்து முழு லிட்லேயும் ஒரே கலர் போடணுன்னா இது வாங்கிக்கலாம். இது சின்னது வந்து இங்கே ஒரு கலர் இங்கே ஒரு கலர் போடுறோம் அப்படின்னா இந்த மாதிரி சின்னது வாங்கிக்கலாம். அடுத்தது இதுதான் வந்து க்ரீஸ் ப்ரஷ்ம்பாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ளஃபியாக இருக்கும், சின்னதாக ஃப்ளஃபியாக அப்படியே புசு புசுன்னு இருக்கிறது தான் வந்து க்ரீஸ் ப்ரஷ்ஷு. இது வந்து பாயிண்டட் க்ரீஸ் ப்ரஷ்ம்பாங்க. வெறும் ஒரு சின்ன இடம் மட்டும் போட போகிறோன்னா பாயிண்டட் க்ரீஸ் ப்ரஷ். இது வந்து பிளெண்ட் பண்ணுறதுக்கு. இதுதான் வந்து பேசிக்கான மேக்கப் ப்ரஷஸ். இன்னுமே நிறைய ஐ மேக்கப் ப்ரஷஸ்லாம் இன்னும் நிறைய இருக்குது. இது பேசிக். இப்போது இந்த ஃப்ளாட் தட்டையான ப்ரஷ் பயன்படுத்தி நான் வந்து இந்த ஜோர்டானாவோட எல்லோ கலர் அழகான கோல்டன் எல்லோ ஐஷேடோ வந்து நான் போட போகிறேன். போடுறதுக்கு முன்னாடி ஒரு பேஸ் எதுக்கு அப்படின்னா, இந்த ஐ மேக்கப் வந்து கீழே விழாமல் இருக்கிறதுக்கும் காற்றுல பறக்காமல் இருக்கிறதுக்கும் அப்படியே கண்ணில் ஒட்டுறதுக்கும் ஐ பேஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்.
அந்த ஐ பேஸ் இருந்தால் தான் ரொம்ப நேரம் அந்த ஐ ஷேடோஸும் நிலைக்கும். ஏன்னா கண்ணில் ஒட்டிகிட்டு இருக்கோம் இல்லைங்களா, பறக்காது. அதனால நல்லா நிலைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஐ ஷேடோஸோட கலர்ஸும் நல்லா கரெக்டாக தெரியும். என்ன மாதிரி ஐ பேஸ் யூஸ் பண்ணலாம்னா நிக்ஸ் ஐ ஷேடோ பேஸ் யூஸ் பண்ணலாம். அதுதான் நான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். இல்லை இந்த மாதிரி திக்கான ஒரு கன்சீலர் யூஸ் பண்ணலாம். எப்பவுமே லிக்விட் கன்சீலர் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க, அது நிற்காது ஐ ஷேடோஸ். இந்த மாதிரி திக்கான கன்சீலர் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இல்லை அப்படின்னா நிக்ஸ் ஐஷேடோ பேஸ் யூஸ் பண்ணலாம். எங்கெல்லாம் நான் ஐஷேடோ போடுவேன்னா அங்கெல்லாம் பேஸை வந்து போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் முழுசாகவே போட போகிறேன். உங்களுக்கு எல்லாமே நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். க்ரீஸு எல்லா இடத்துலையும் சொல்லிக் கொடுக்க போகிறதுனால இங்கே 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 கீழே எல்லா இடத்துலையும் நான் போட போகிறேன். ரொம்ப போடக்கூடாது ஐஷேடோ பேஸு. இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா திக்காக இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா வந்து எல்லா இடத்துக்கும் பரப்பி விட்டுருங்க. இப்போ வந்து இந்த ஐஷேடோவை இந்த மாதிரி ஃப்ளாட் ப்ளஷில் இப்படி எடுத்துக்கணும். இப்படி நல்லா எடுத்துக்கிட்டு எக்ஸ்ட்ரா வந்து இப்படி டேப் பண்ணிடணும். டேப் பண்ணிவிட்டா அவங்க இங்கே கீழெல்லாம் அப்படியே விழுந்து அதுக்கப்புறம் அதை சரி பண்ணி அதுக்கு மேலே ஃபவுண்டேஷனை திருப்பியும் போட்டு அதுக்கு பதிலாக இந்த பிரச்சனைக்கெலாம் வந்து உள்ளே போகக்கூடாதுன்னா இப்படி எடுத்துகிட்டு இப்படி ஒரு டேப் பண்ணிட்டா எக்ஸ்ட்ரா இது கீழே விழுந்துடும். வந்து போட போட வந்து நீங்கள் எடுத்துக்கலாம், ஆனால் மறக்காமல் டேப் பண்ணிவிடுங்க. இப்போ நான் வந்து இன்னர் லிட்டில் போட போகிறேன். பாருங்கள், நான் வந்து வச்சு இப்படி எடுக்கிறேன் அவ்வளோவே தான். இப்படி வந்து வச்சு இப்படி புஷ் பண்ணுறேன், அழுத்தி விட்றேன், அவ்வளோதான். அந்த ஐஷேடோவை வச்சு அழுத்தி விட்றேன் கண்ணில், அவ்வளோவே தான். நீங்கள் வந்து வேறு பிளெண்டிங் அதெல்லாம் எதுவுமே நான் பண்ணல. இதை விட இன்னும் வேணும் கலர் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி வச்சு தான் எடுக்கிறேன், வேறு எதுவுமே பண்ணல. இப்போ பாதிக்கு மேலே தான் இதை போட போகிறேங்க. பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி இது வரைக்கும் போட்டேன். இந்த கொஞ்சம் இடத்துக்கு வந்து வேறு ஐஷேடோ போடலாம். 2 ஐஷேடோ போட்டு எப்படி பிளெண்ட் பண்ணுறதுன்றத லிட்டில் எப்படி பண்ணுறதுன்றது தான் இப்போ நான் காமிக்கிறேன். நான் ஏன் வந்து கையில் அவ்வளோவா பண்ண மாட்டேன் அப்படின்னா, ரொம்ப ரேராக தான் பண்ணுவேன். ஏன் பண்ண மாட்டேன் அப்படின்னா, ஒரு ஐஷேடோவும் கரெக்டாக பிளெண்ட் ஆகணும். இந்த கையில் அந்த கையில் எல்லாம் மாறி மாறி குழப்பி விட்டுரும், அது ஒரு காரணம். இன்னொன்று ஒரு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம கையில் வந்து கிருமிகள் இருக்கும், அதை வந்து நம்ம உள்ள தேய்ச்சின்னா அந்த ப்ராடக்டோட அந்த டைமிங்குன்னு இருக்குது பார்த்தீங்களா, இவ்வளோ தான் அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு, அதை வந்து நம்ம குறைச்சி விட்ருவோம். அது மேலும் என்ன ஆகும், கண் இன்ஃபெக்ஷன் ஆகலாம், அப்படி இல்லைன்னா வந்து பிம்பிள் வரலாம். ஸோ எவ்வளோ நம்ம நீட்டாக வச்சுக்கிறோமோ அவ்வளோ நல்லது. அதனால் எப்போவுமே ப்ரஷ்லாம் வந்து நீட்டாக வச்சுக்கணும், க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். அதனால தான் நான் கையில் வந்து அவ்வளோவா டிப் பண்ண மாட்டேன். இப்போது இதில் இருக்கிறத வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் நான் அப்படியே வந்து தொடச்சிட போகிறேன். அடுத்தது நான் சொன்ன மாதிரி இந்த மேக்கோட போஸ்ட் ஹேஸ்ட் அப்படின்ற ஐஷேடோ எடுத்துக்க போகிறேன். அதே மாதிரி தான் பண்ண போகிறேன். எடுத்துகிட்டு டேப் பண்ணிடுவேன். இதை வந்து அவுட்டர் லிட்டில் போட போகிறோம். முதல்ல அப்ளை பண்ணணும், வச்சு எடுக்கணும், அதுக்கப்புறம் பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஜஸ்ட்டு தொட்டு தான் வைக்கிறேன், அவ்வளோதான், வேறு எதுவுமே பண்ணல. அவ்வளோதான். இது வந்து நான் சொல்லி கொடுக்குறனால ரொம்ப நேரம் ஆகிற மாதிரி இருக்கும். ஐயோ இது ரொம்ப கஷ்டமோ, இவ்வளோ பொறுமையாக பண்ணணுமோ அப்படிலாம் கிடையாது. சாதாரணமாக நான் பண்ண ஆரம்பிச்சுன்னா கடகடன்னு பண்ணிவிடுவேன். இது ஸ்டார்டிங், அதுவும் நான் டீட்டெயிலாக சொல்லி கொடுக்கணுன்னால பொறுமையாக பண்ணுறேன். இப்போ இது ரெண்டுத்தையும் பண்ணிவிட்டேன். இன்னொன்று ஒரு க்ரீஸ் ப்ரஷ், வேறு ப்ரஷ் எடுத்திருக்கேன், எந்த ப்ராடக்ட்டும் இல்லாத ப்ரஷ்ஷு. இப்போ இது ரெண்டும் இப்படி க்ராஸ் ஆகுது இல்லைங்களா, அதில் வந்து லைட்டாக நான் இப்படி வந்து பிளெண்ட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி சும்மா லைட்டாக இப்படி தேய்ச்சி விட போகிறேன். ரொம்ப லைட்டாக இருக்கணும் உங்கள் மூமெண்ட்டு, ரொம்ப லைட்டாக இப்படி தான் இருக்கணும். இப்படிலாம் இருக்கக்கூடாது, இல்லை இப்படி கூட இருக்கக்கூடாது, இல்லை இப்படி கூட இருக்கக்கூடாது, லைட்டாக இப்படி தான் இருக்கணும், அவ்வளோவே தான் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நான் பண்ண போகிறேன், பாருங்கள். ஸோ இந்த மாதிரி லைட்டாக இருக்கும் போது ஈஸியாக வந்து நம்மளால் 2 ஷேடோவும் வந்து பிளெண்ட் ஆகிடும். பாருங்கள், பிளெண்ட் ஆகிட்டே இருக்குது. என்னென்னா ஒரு லைன் மாதிரி இருக்கக்கூடாது, ரெண்டுமே அழகாக அப்படியே வர மாதிரி இருக்கணும், அதுதான் பிளெண்டிங்கும்பாங்க.
அப்படியே சும்மா லைட்டாக அதே அந்த எங்கே வந்து சேருதோ அந்த இடத்துல தான் நான் பண்ணுறேன். 2 இடத்துலையும் என் கை வந்து அசையவே இல்லை. அந்த ஒரு இடத்துலையே தான் பண்ணிகிட்ருக்கேன். பண்ணிட்டேன்னா இங்கே பாருங்கள், அந்த இடம் வந்து நல்லா பிளெண்ட் ஆகி ஒரு லைன் மாதிரி இல்லாமல் நல்லா அப்படியே அழகாக பிளெண்ட் ஆகிடும். அடுத்தது வந்து இந்த ஆரஞ்சு ஐஷேடோ தான் வந்து க்ரீஸில் நான் யூஸ் பண்ண போகிறேன். நான் சொன்ன மாதிரியே வந்து எடுத்துட்டேன். அப்புறம் இப்போ அந்த க்ரீஸில் இப்படி இப்படி அப்படின்னு அப்ளை பண்ணுறேன். அவ்வளோதான். எதுவும் தேய்ச்சி இப்படின்லாம் அப்படியே இப்படி பண்ணாதீங்க. இப்படி இப்படி அவ்வளோதான். இங்கே பாருங்க, என் ப்ரஷ்ஷு வந்து வெளியில் வரவே இல்லை. நான் பாட்டுக்கு பண்ணுறேன். என் ப்ரஷ்ஷு வந்து இப்படி இப்படின்லாம் வெளியில் நான் எதுவுமே தட்டலை. அப்படியே தான் என் கை இருக்குது. இங்கேருந்து இங்கே சாஃப்டாக மெதுவாக எடுத்த உடனே வந்து நிறைய கலர்ஸை வந்து டிப் பண்ணி எடுத்துடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எடுங்க. அதே மாதிரி சாஃப்டாக நான் மேலே அப்படியே கொண்டு வரேன், பிளெண்ட் பண்ணேன். இவ்வளவே தான். பாருங்கள், பிளெண்ட் பண்ணிட்டேன். சாஃப்டாக இருக்கணும். முதல்ல அப்ளை பண்ணோம், இப்போ பிளெண்ட் பண்ணுறோம். பிளெண்ட் பண்ணும்போது இப்படி அழுத்தக்கூடாது, சாஃப்டாக இருக்கணும். அவ்வளவே தான். இப்போ நம்ம அழுத்தி அப்ளை பண்ணோம், இப்போ பிளெண்ட் பண்ணும்போது சாஃப்டாக, ஆனால் கை எடுக்காமல். அவ்வளவே தான். இப்போ பண்ணிட்டோமா? எல்லாமே நல்லா பிளெண்டடாக இருக்குது. இப்போது ஐப்ரோஸையும் இந்த இன்னர் லிட்டையும் வந்து ஐப்ரோ போனையும் இன்னர் லிட்டையும் வந்து ஹைலைட் பண்ணலாம். இப்போது இந்த மாதிரி லைட் கலர்ஸ் வச்சு தான் வந்து ஹைலைட் பண்ணணும். நம்ம ஸ்கின் டோன்லேருந்து, நம்ம ஸ்கின் கலர்லேருந்து ஒரு 2 கலர் லைட்டாக இருக்கிற மாதிரி தான் வந்து ஹைலைட் பண்ணோம். நாய் கத்திக்கிட்டே இருக்கு, என்னோட சேர்ந்து கத்துது. 2 பேரும் போட்டி போட்டு கத்துறோம். சரி, இந்த கலர் வந்து நான் இப்போ ஹைலைட் பண்ண போகிறேன். இப்போ இந்த மாதிரி ஃப்ளஃபி ப்ரஷ் எடுத்துக்கிறேன். இதே மாதிரி தான் சாஃப்டாக வந்து நான் அப்ளை பண்ணுறோம். இப்போது அங்கே பண்ணியாச்சு. அடுத்தது கண்ணுக்குள்ளே இப்படி போட்டுட்டு அப்புறம் இப்படி லைட்டாக இப்படி பிளெண்ட் பண்ணிக்கிறோம். போட்டுட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதாங்க. இப்படி தான் வந்து ஐஷேடோஸ் அப்ளை பண்ணோம். இது ஒரு பேசிக்கான ஒரு வீடியோ. இன்னும் நிறைய மேக்கப் லுக்ஸ் பண்ணும்போது இதை விட இன்னும் அட்வான்ஸ்டானதில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ரொம்ப பேசிக்கான எப்படி ஐஷேடோஸ் பண்ணுறது அப்படின்றத இன்றைக்கி சொல்லிக் கொடுத்துருக்கேன். 3 கலர்ஸ் வச்சு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். 3 அப்ளை பண்ணுமா, 2 அப்ளை பண்ணுமா, இதெல்லாம் உங்கள் விருப்பம். எவ்வளோ அப்ளை பண்ணாலும் பண்ணிக்கோங்க. நான் இந்த கண்ணை முடிச்சுட்டு வந்துடுறேன். வீடியோ முடிக்கவே மறந்துட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம்.